ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஹெட்ஃபோன்ஸ் மொபைல்ஸ். இதுதான் நம்ம 2019 கடைசியாக பண்ணுற வீடியோ. சரி, இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன் இயர், ஓவர் தி இயர், ஆன் இயர், இந்த 3 கேட்டகரிஸில் பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கான ஐடியா தான் நான் இப்போ தர போகிறேன். சரி, ஒயர்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்டர் 400லேருந்து நம்மளுக்கு நல்ல இயர்ஃபோன்ஸ்க்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ இயர்ஃபோன்ஸ் 399 ரூபா. அதே மாதிரி ரியல்மி பட் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதுவும் 399 ரூபா அதுக்குள்ளே வந்துடுது. ரெண்டுமே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, நல்ல சவுண்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு தரமான ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து 600 செக்மெண்ட் போவோம். 600 போனால் என்னோடய பெஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட் 2. இதை தவிர இன்னொன்று இருக்குது, போட் பேஸ் ஹெட் 225 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த மாடல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்ட் தான் கொடுக்குது. ஆனால் என்னென்னா ரியல்மி பட் 2ல் அவங்களோட பட் 1லேருந்து கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஒயர்லெஸ்ஸுக்கு போவோம். ஒயர்லெஸ்னால் செமி ஒயர்லெஸ். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டாப், அதாவது நல்ல சவுண்ட் குவாலிட்டி நம்மளுக்கு பேஸ் வேணும்னா போட்ராக்கர்ஸ் 255. இல்லை எனக்கு ஒரு ஆல் இன் ஆல் ஓவராலாக எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்ஐ நெக்பேண்ட். இல்லை எனக்கு கரெக்டாக எல்லாமே இருக்கணும், கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா ரியல்மி பட் ஒயர்லெஸ். சரி, அடுத்தது ட்ரூலி ஒயர்லெஸ். இது கண்டிப்பாக நிறைய பேர் இப்போது எதிர்பார்க்குறது தான். ட்ரூலி ஒயர்லெஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி பட் ஏர். இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ரியல்மியில், 4000 ரூபா கிட்ட வருது. இது இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி ஏர்டாட்ஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல, பட் நிறைய பேர் செல்லர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு நம்பகத்தன்மையான யாராவது கிடச்சாங்கன்னா அவங்க மூலிமா அந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, அடுத்து ஆன் இயரில் எனக்கு 2 ஹெட்ஃபோன்ஸ் தான். ஒன்று போட்ராக்கர்ஸ் 400, பெஸ்ட்டு வேல்யூன்னு நான் சொல்லுவேன். அடுத்து எம்ஐ சூப்பர் பேஸ் ஒயர்லெஸ். இதில் சவுண்டு செப்பரேஷன்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் தி இயர் நீங்கள் நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. ஆன் இயரை விட ஓவர் இயர் ரொம்ப பெருசாக இருக்கும், எனக்கு காதை ஃபுல்லாமே மறைக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதில் என்னோடய டாபிக் பார்த்தீங்கன்னா லீஃப் பேஸ் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்ராக்கர்ஸ் 510. இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி. நீங்கள் ஒயர்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்து எல்லாமே ஒயர்லெஸ், எல்லாமே ஒரு ஒயர்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா ஒர்த்தியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா என்னால் ஒரு 1000 ரூபா தான் என்னால் செலவு பண்ண முடியும், ஆனால் ஓரளவுக்கு எனக்கு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வேணும், கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு கம்பெனினா பீட்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுக்கும். அதில் ரியல்மி பட் ஏர் மாதிரியே ஏர்பட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேரில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 1100 ரூபா கிட்டத்தட்ட விற்கிறாங்க. ஆனால் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் கேட்டகரி போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் 8000 அந்த ரேஞ்சிலேருந்து வந்துடுவோம். அண்டர் 8000 பார்த்திங்கன்னா போன வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் பாதி வரைக்கும் லான்ச் ஆன எல்லா ஃபோனுமே இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்துருச்சு. 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண எல்லாமே 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்துருச்சு. அதுக்கும் கீழே இருக்கிற எந்த ஃபோன் நீங்கள் எடுத்திங்கனாலும் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்ன கொஞ்சம் கேமரா கிளாரிட்டியில் மட்டும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா ஃபோன்ஸும் நல்லாயிருக்கும், நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ 10,000 ரூபா செக்மெண்ட். 10,000 ரூபானாலே டாமினேட்டர் ரெட்மி. அதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 அது என்னோட டாபிக். சரி, அதுக்கு அடுத்து கொஞ்சம் அதிகம் 15,000 அந்த ரேஞ்சுனா அங்கேயும் ரெட்மியே தான், ரெட்மி நோட் 8 ப்ரோ. இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டாபிக் பார்த்தீங்கன்னா 2, ரியல்மி எக்ஸ், ரியல்மி XT. என்னையே கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாப்அப் கேமரா வேணுன்னா ரியல்மி எக்ஸுக்கு போங்க, பாப்அப் கேமரா வேண்டாம்னா ரியல்மி XTக்கு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20,000 செக்மெண்ட்டில் மூணு பேர் இருக்காங்க. என்னென்னா ரெட்மி, ரியல்மி அப்படின்னு ரெண்டு இது இருக்காங்க. 3 ஃபோன்ஸ் அதில் இதாக இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ரியல்மி X2, போக்கோஃபோன் F1, அடுத்து ரெட்மி K20. ஆமாங்க, ரெட்மி K20 ஒரு நல்ல ஃபோன். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகி 25,000 ரூபா செக்மெண்ட் போவோம். இப்போ 25,000 ரூபா செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 ப்ரோ என்னோடய டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா ஒரு 855 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க,
ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ், அதே மாதிரி ப்ராசஸிங் ஸ்பீடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் HDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மெயினான ஒரு ஸ்பெக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் அதிகமாகி 30,000 போகிறீங்க. 30,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் தான் எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணிடுச்சு. ஒரே கம்பெனி தான், வேறு எதுவும் இல்லை, Realme X2 Pro. இந்த ஃபோன் நான் சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தாறுமாறாக இருக்கும் ஃபோன், நம்ம சொல்லவே வேண்டாம். சரி, அடுத்தது 35, அதுக்கு அடுத்த 5,000 அதிகமாக போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 2 கம்பெனி 2 விதமான ஃபோன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா OnePlus, அடுத்து வந்து Asus. OnePlus-ஐ பார்த்தீங்கன்னா 7T, அது வந்து நல்ல ஃபோன். இல்லைன்னா 7 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் அதை விட 7T பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Asus 6G. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான யூடியூபர் ஃபோக்கஸ்டு ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா யூடியூபர்ஸுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த கேமரா செட்டப்பில் அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 40,000 செக்மெண்ட் வந்துட்டோம். 40,000 செக்மெண்ட்டில் என்னோடய டாப்பிக்கில் எல்லாத்தோட டாப்பிக்குமே பெஸ்ட் ஃபோன் ஆஃப் தி இயர், அதாவது Asus Rog Phone 2. ஒரு சூப்பரான ஃபோனுங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையான ஃபோனை 40,000 கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, இதுக்கப்புறம் 50,000 போகிறோம். 50,000 செக்மெண்ட்டில் iPhone XR. இது கொஞ்சம் iPhone 11க்கு பழைய மாடல் தான், இருந்தாலும் ஒரு ஒர்த்தியான அப்கிரேட் நான் நினைக்கிறேன். நல்ல ஃபோன் தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 60,000 அதே iPhone 11. 70,000 இல்லைருந்து 80,000 நீங்கள் ஃப்ளக்சுவேட் ஆக முடியும், அந்த ரேஞ்சுக்கு போக முடியும்னு கேட்டிங்கன்னா Note 10 Plus ஒரு சூப்பரான ஃபோன். நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஆகிற அளவுக்கு அந்த ஃபோனில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. சூப்பரான ஃபோன், ஒரு க்ரியேட்டர்ஸ்க்கு நல்ல ஃபோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லேக்லேருந்து ஒரு 1.3 லேக்குள்ளே உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது டாப் ப்ரையாரிட்டி ஒன்றே ஒன்று தான், iPhone 11 Pro Max. எல்லாத்துக்கும் பெஸ்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் NishTech. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.